இந்த காரணத்தினாலதான் தீபா என்ன பிடிக்கலன்னு சொல்லியிருக்கா. இப்பதான் இவங்க பிரச்சனையே எனக்கு புரியுது. இப்ப தீபாவுக்கும் காந்தனுக்கும் கல்யாணம் நடக்கணும்னா தீபா அவருடைய அப்பாவும் அம்மாவும் மனசு மாதிரி ஒன்னா சேரணும். யாராவது எதனா யோசனை சொல்லுங்க. முந்திரி கொட்டை கோயம்புத்தூர் கிட்ட ஐடியா கேட்டா கொட்டம். பேசாத ரெண்டு பேரையும் பேச வைக்கணும்னா எங்க ஊர் கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு குடுகுடுப்புக்காரன் இருக்கான். அவனை கூட்டிட்டு வந்த விஷயத்த சொன்னா குடுகுடு குடுகுடுன்னுவான். உடனே ரெண்டு பேரும் கூட்டிடுவாங்க. அவனை கூட்டிட்டு வந்து குடுகுடு குடுகுடுன்னு வேண்டியதுதானே. அதுல ஒரு வில்லங்க இருக்க. என்ன? அவன் செத்து 10 வருஷமாச்சே. பேசாம என்ன கொண்டு போய் அவங்க வீட்டுல வேலைக்கு சேர்த்துருங்க. நான் ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்துறேன். போதுமே. இப்ப ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருக்காங்க. நீ போய் சேர்ந்தேன்னா தனித்தனி வீட்டுக்கே போயிடுவாங்க. எனக்கு ஒரு யோசனை. என்ன என்ன இப்படி பண்ணலாமா? என்ன? ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சிருவோம். நான் ஐடியா சொல்றேன். ரெண்டு பேரும் கரண்டியால சாப்பிடுறவங்களா இருக்கிறதுனால தானே கையை நம்ப மாட்டேங்கிறாங்க. பேசாம கரண்டியை பிடிங்கி விட்டா எல்லாரும் விளங்கறதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க. நீ குழப்பறதுக்குன்னே உதாரணம் சொல்லு. நான் என்ன சொல்றேன்னா, தீபாவனுடைய அப்பாவையும் அம்மாவையும் எங்கேயாவது ஒரு இடத்துல தனியா வேலைக்காரங்க உதவியே இல்லாம சில நாள் தங்க வைக்கணும். அதுக்கு வழி காந்தன் தீபாவை கடத்திக்கிட்டு வந்து ஒரு இடத்துல மறைச்சு வச்சிடணும். மறைச்சு வச்சுட்டு தீபாவனுடைய அப்பாவுக்கு அம்மாவுக்கு லெட்டர் போடணும். எப்படி லெட்டர்? நீங்கள் உங்களுடைய மகளை உயிரோடு பார்க்க வேண்டும் என்றால் ரூபாய் 50,000 பாம்பன் காட்டில் இருக்கும் பாழடைந்த பகதூர் பங்களாவிற்கு வர வேண்டும். நாங்கள் வரும் வரை அங்கே காத்திருக்க வேண்டும். இது விவரம் உங்களை தவிர வேறு யாருக்காவது தெரிந்தால் உங்கள் மகள் பிணா. இப்படிக்கு வழிப்பறை கொள்ளை தலைவன் வஜ்ரவேலு. முந்திரி கொட்டை இந்த வழிப்பறி கொள்ளக்காரன் வஜ்ரவேலு அவனை உனக்கு தெரியுமா? நான் தான் வஜ்ரவேலு. என்ன இதெல்லாம் வெறும் நாடகம் தானே. இந்த கொள்ள கூட்டத்துல ஒருத்தியா நம்ம செல்லம்மா தான் நடிக்க போறேன். நடிப்பா என்கிட்ட விடுங்க. நான் அதை மாத்தி கட்டிடுறேன். முந்திரி கொட்டை அதுல கள்ள பார்த்து வேஷம் வருமே, அதை எனக்கு கூட நான் நல்லா நடிப்பேன். ஐயோ அல்பமே அல்பமே. இந்த நாடகத்துல உங்களுக்கு ராஜபாட்டு வேஷமே நான் தரேன். அந்த பகதூர் பங்களாவில தங்குதர தன் பொண்டாட்டியோட தனியா வந்து தங்க போறார். அப்ப நீங்க தான் கணக்காவை எங்கேஜ் பண்ணணும். கணக்காவை எங்கேஜ் பண்ணி தூள் கலப்பறம் பார். இப்பவே போற கணக்காக. ஐயோ என்னங்க இப்ப நில்லுங்க. அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறீங்களே, நீங்க திரும்பி வருவீங்களா? என் தலைவிதி திரும்பி வந்து தொலைக்கணும். டோன்ட் வரி மதுரக்காரி. இங்க ராஜபாட்டு போடுறதுக்கு யாருக்கும் யோகியதையே கிடையாது. என்கிட்ட கொடுத்தானுங்க, அதை நான் நிறைவேற்றி வைக்க போறேன். ஆமா, இந்த நாடகத்துல நீங்க என்ன வேஷம்? ஒப்புன் வேஷமா? அதோட கஷ்டமான வேஷம் காவல் சேவகன். பொருத்தமான வேஷம் தான். அப்படி என்னத்த காவல் காக்க போறீங்க? அங்க பாரு சார். அந்த பெரிய ஜோடி ஒன்னா சேர்ந்த பிறகுதான் இந்த சின்ன ஜோடி ஒன்னா சேர முடியும். அது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் பாத்துக்கலாம், பேசிக்கலாம், ஆனா தொடக்கூடாது. 6 அடி விலகி நிக்கணும். 6 அடி. 6 அடியா? அது ரொம்ப ஜாஸ்தியா இருக்க. ஒண்ணு பண்ணலாமே, 6 அங்குலம்னு வச்சுக்கலாமே. இந்த வாச்சா புள்ளி அடிக்க. சரி போ, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். 5 அடி. 5 அடி. 1 2. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு, தீபா பத்தி தகவலே கிடைக்கல. இங்கதான் தகவல் கிடைச்சிருக்க. உங்கள் அருமை மகள் தீபாவை தேடி அலைய வேண்டாம். அவள் என் கைவசம் இருக்கிறாள். உங்கள் பெண்ணுக்கு விலை 50,000. அந்த பணத்தோடு பாம்பன் காடு பகதூர் பங்களாவிற்கு வந்தால் பெண் கிடைப்பாள். அந்த பங்களாவிற்கு பெண்ணின் தாயும் தந்தையும் தவிர பிறர் வரக்கூடாது. இது விவரம் ரகசியம். இது வெளியானால் மறுகணமே உங்கள் மகள் பிணமாவாள். யாரா இருந்தாலும் சரி, உடனே போலீஸ் போன் பண்ணி என்ன செய்யணும் பாரு. பொண்ணத்தான் கூட்டிட்டு வரணும். பணத்தை எடுத்துக்கிட்டு வரக்கூடாது. அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. அவனே எழுதிருக்கானே. நானும் கூட வரேன். நான் ஒண்ணு பிக்னிக் போகல, அதனால யாரும் வர வேண்டாம். என் பொண்ணை பாக்குறதுக்கு எனக்கு துடிப்பு இருக்காதா? கூட்டிட்டு வந்த பிறகு பாத்துக்கலாம். அல்பத்தொகை 50,000. இத வாங்க அவர் வரணுமா? இதான் பணமா? பொண்ணை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்க. யோ பெரிய மனுஷன், வியாபாரத்துலதான் பொருளை வாங்கிட்டு பணத்தை கொடுப்பாங்க. இது வழிப்பறி. பணம் முதல்ல, பொண்ணு அப்புறம். அது திரும்பி போறதுக்கு செலவுக்கு வச்சிருக்கேன். இங்க திருட்டு பயம் அதிகம், அதனால என்கிட்ட இருக்கு.
என்னையா பாட்டில் கொண்டாந்துருக்க? நான் போதைக்காக குடிக்கிறது இல்ல, போற உயிரை நிறுத்துறதுக்காக குடிக்கிறேன். என் உயிரை எதிர்தான் இருக்கு. எல்லாருக்கும் உயிர் கூட்டுல இருக்கு, உன் உயிர் பாட்டில்ல இருக்கு. பேசிட்டு நிக்காத, பணத்தை வாங்கிட்டேன், பொண்ணை கொண்டா. கொஞ்சம் இரு, இப்ப வரும். அசண்டா சுட்டு பொசுக்கிடுவேன். ஏயா பெரிய மனுஷா, உன் பின்னாலேயே சிஐடி வர சொல்லிட்டியா? பொண்ணை கூட்டிட்டு போன உடனே எங்களை எல்லாம் போலீஸ்ல மாட்டி வைக்க ஏற்பாடா? ஏய் பொம்பளை, யார் நீ? நான் அவர் மனைவி. என்னையும் இங்க வர சொல்லி உங்க கூட்டத்தை சேர்ந்த வஜ்ரவேலு போன் பண்ணி இருந்தாரு. போன் பண்ணது உண்மைதான், ஆனா நீதான் அவர் பொண்டாட்டிங்கிறத நான் எப்படி நம்புறது? அவர் என் கணவர் தாமா. அது உன் பொண்டாட்டியா? உங்களை பார்த்தா புருஷன் பொண்டாட்டியா தெரியல. இது சிஐடி தான். இல்லம்மா, நான் சொல்றது நம்பு. அவர் ஒத்துக்கல, நான் எப்படி நம்புறது? நீங்க ரெண்டு பேரும் உண்மையான புருஷன் பொண்டாட்டி தாங்கிறத ஆதாரத்தோட நிரூபிக்கணும். அப்பதான் உன் பொண்ணு வரும். என்னங்க, நீங்க என் கணவர்னு ஒத்துக்கிட்டாதான் தீபா நமக்கு கிடைப்பா. இந்தாம்மா, என் மனைவிதான். நான் நம்ப மாட்டேன். இஷ்டம் இல்லாம அவர் ஒத்துக்கிறாரு, அதை கேட்டு நீ மகிழ்ந்து போற. உண்மையான புருஷன் பொண்டாட்டியா இருந்தா இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாங்க. இதுல ஏதோ சூது இருக்கு. வாங்க, உங்க ரெண்டு பேரும் இந்த ரூமுக்குள்ள போட்டு பூட்டிட்டு போறேன். உண்மையிலேயே நீங்க புருஷன் பொண்டாட்டி தாங்கிற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டுச்சுன்னா உங்க பொண்ணை கொண்டது ஒப்படைக்க. புரியுதா? என்னங்க, அந்த கொள்ளைக்காரி என்னன்னு சொல்லிட்டு போறாளே, அதுக்காக சொந்தம் கொண்டாடலான்னு பாக்குறியா? நம்ம திட்டத்தோட முதல் கட்டம் வெற்றி. எப்படி? தீபாவோட அப்பா தீபாவோட அம்மாவை பார்த்து இவதான் என் பொண்டாட்டின்னு சொல்ல வச்சுட்டேன். நீ போன காரியம் வெற்றி. இங்க பாரு, இந்த ரெண்டு பசங்களும் அடிக்கிற லூட்டி சகிக்க முடியல. இவன் டாக்டர் வேஷம் போட்டுட்டு வரான், பீட்டிங் பாக்குறான்றா ராஸ்கல். அப்படியா? எப்படி பீட்டிங் பார்த்தேன்? அதெல்லாம் அவன்கிட்ட கேட்காத. அவன் விவஸ்தை கட்டவன், திரும்பி பார்க்க ஆரம்பிச்சுவான். எங்க அப்பாவும் அம்மாவும் சமாதானம் ஆயிட்டாங்களா? செல்லம்மா, எங்க அப்பா பெண் கையை கட்டுற பழக்கத்தை விட்டுட்டாரா? அது என்ன பழக்கம்? எங்க அம்மா மேல கோவம் வரும்போதெல்லாம் அவர் அப்படி கட்டுவாரு. அத பார்த்து அம்மா அழுவாங்க. அப்படியா? தஞ்சாவூரார, இதுக்கு என்ன வழி? நீ என்ன பண்ற? அவர் பின்கையை கட்டினார்னா உனக்கு உன் காதலர் ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லி அப்படியே அவர் கட்டி பிடிச்சு லவ் பண்ண ஆரம்பிச்சிரு. சிச்சி, முதல்ல கன்றாவே அவர் கொள்ளைக்காரி வேஷம், இப்போ அவ்வளோ பெரிய மனுஷன் நான் காதல் பண்ற வேஷமா? தஞ்சாவூரு சுத்த லோ கிளாஸ் ஐடியாவா இருக்கே. கேட்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரிதான் ஐடியாவெல்லாம் இருக்கும். நான் சொல்ற மாதிரி செய்ய, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. அப்படியா? நாளைக்கு வச்சுக்கிற லவ் சீன. ஆமா, நம்ம கோயம்புத்தூரார் என்ன ஆனாரு? கோயம்புத்தூர்காரர் என்ன இருந்தாலும் கெட்டிக்கார மனுஷன் தான். அவர் மட்டும் கொஞ்சம் ஏமாந்திருந்தா கனகா தங்கதுரையை பார்க்க பகதூர் பங்களாவுக்கே போயிருப்பா. அவர் தான் சாமர்த்தியமா அவளை பாதி வெளியில மடக்கி ஒரு ஹோட்டல் எங்கேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ மரகதம்மா அவங்க பக்கத்து ரூம்லயே இருக்காங்க. என்ன ஒருத்தர் பத்தினியாவே வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவரை தேடிதான் போய்கிட்டு இருக்கேன். நீங்க கூப்பிட்டீங்களேன்னுதான் இங்க வந்து வச்சுக்கிட்டோம். உன்னை பத்தினி அவர் வச்சுக்கிட்டோம். பார்ட் டைம்ல கொஞ்சம் என்ன கவனிச்சா பார்ட் டைம் தானே? எவ்வளவு பணம் தருவீங்க? பணமா? இந்த மூக்குக்கே 30,000 ரூபாய் கொடுக்கலாம். கோயம்புத்தூர் குண்டு மல்லி மாதிரியா இருக்கிறேன். யாரிவன்? இவன் தான் உன் புருஷனா? ஐயோ, என் தம்பி. நம்ம ஜம்புவும் மாயாண்டியும் வந்துட்டாங்க. நீ போ, காஃபுண்டா. ஓட்டு இருந்தா பத்தினியோட கொஞ்சம் ஈஸியா மூவ் பண்ண முடியாது. ஹலோ, யாரு? கோயம்புத்தூர்காரரா? கோயம்புத்தூர் நான் தான் கோயம்புத்தூர்காரன். போட்டா. ஹலோ, என்னங்க முதல்ல பேசுறது யாரு? என் பொண்டாட்டி. என்னது பொண்டாட்டியா? அதுக்குள்ள கல்யாணமே பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப மரியாதையா சொல்லுங்க, உங்க பொண்டாட்டி யாரு? நானா அவளா? பொண்டாட்டி தானே பேசுறேன். அவளேதான். என்னது அவளா? ஏங்க, நான் உயிரோட இருக்கும்போதே அவதான் உங்க பொண்டாட்டின்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஆஹா, இங்க சொன்னேன். என் ஒய்ஃப் மெட்ராஸ்ல இருந்து ட்ரங்கால்ல பேசுறா. நீ சிரிக்காத, நீ சிரிச்சா எனக்கு ரொம்ப கிளுகிளுகிளுகிளுகிளுன்னு இருக்கும். என்ன கிச்ச கிச்சா பண்ற? கொஞ்சம் விட்டா மடியிலேயே சாஞ்சிடுவ போல இருக்குது. ஐயோ,
மதுரை மீனாட்சி அவ இவங்க மடியில சாஞ்சுக்கிட்டு என்னத்தையோ குடுக்கறாளாமே. ஏண்டி என்ன தெரிய குடுக்கறே? ஐயோ, இங்க குடுக்கறது ஆம்பளை பத்தினியோட தம்பி. இந்த வம்பல இருக்கு, நீ வச்சுட்டு போப்பா. நீ போ. இங்க பாருங்க, அங்க ஏதாவது தப்பு தண்டா நடந்துச்சு, நான் இங்க பக்கத்து ரூம்ல தான் இருக்கேன், ஜாக்கிரதை. இப்படிதான் என் பொண்டாட்டி போற இடம்லாம் போன்ல தொலைப்பா. எனக்கு பச்சை மிளகா பஜ்ஜி சாப்பிட்ட மாதிரி உடம்பெல்லாம் எரியும். கனக், மூக்குக்கு உனக்கு எவ்வளவு பணம் தரேன்னு சொன்னேன்? 30,000. இந்த கன்னத்துக்கு தனியா 50,000 ரூபாய் ஒதுக்கலாம். லிப்ஸ், அதாவது உதடுகள், அதுக்கு லட்சம் ரூபாய் தரலாம். இது ஒரு 1, இது ஒரு அரை, அது ஒரு 30. 1,80,000 ரூபாய். மார்வாடி கிட்ட கடை வாங்கின மாதிரியே இல்ல. இந்த உடம்புக்கு என்ன தரலாம்னு கால்குலேட் பண்ணிட்டே இருக்கிறேன். தொகை தெரியவே இல்ல. நீங்க என்ன கொடுப்பீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா சொன்னதை கரெக்டா கொடுத்துடணும். இல்ல என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன பண்ணுவேன்? கட்டி தூக்கிடுவேன். ஐயோ, அதுக்காக தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இவர் எனக்கு நம்பிக்கை ஏற்படல. அந்த பொம்பளை சிஐடியா இருந்தா எங்க கதி என்ன ஆகுறது? சரிதான், உனக்கு நம்பிக்கை ஏற்படுறதுக்குள்ள என் உயிரே போயிடும். நீ பாட்டு கூட்டிட்டு போயிட்ட, நான் பூரா பட்னி, உதவி கேட்கறது கூட வழி இல்ல. இந்தாம்மா, அலமாரியில அரிசி பருப்பு பாத்திரங்கள்லாம் இருக்கு. அடுப்பு மூட்டு ஆக்கி போடு, புருஷன்னா சாப்பிடட்டும். ஆமா, உனக்கு சமைக்க தெரியுமில்ல? நல்லா தெரியுமா, சந்தர்ப்பத்துக்காகத்தான் காத்துக்கிட்டேன். என்னய்யா முறைக்கிற? புருஷன் பொண்டாட்டியா இருந்தா கட்டில் சுகம் மறந்து போனாலும் வட்டில் சுகம் மறந்து போகாதுன்னு சொல்லுவாங்க. என் சந்தேகம் நீங்கணும்னா இந்த பொம்பளை சமையல் பண்ணி போடணும், அதை நீ சாப்பிடணும். அப்புறம் தான் உன் பொண்ணு வரும். நான் சமைச்சா நீங்க சாப்பிடுவீங்களா? ஏன் சேவை செய்யலாம் நினைக்கிறியா? இந்த மாதிரி சின்ன உதவிகளை செய்து என்ன ஜெயிலுக்கு அனுப்புறத மறக்கடிக்கலாம்னு பாக்குறியா? அடிச்சவங்க வேணா மறக்கலாம், அடிப்பட்டவன் மறக்கவே மாட்டான். அது எவ்வளவோ பெட்டர். நீ என்ன சுற்று. ஐயனாரத்தான் இல்ல. ஆமா, பெரிய மனுஷன். அப்புறம் ஏன் பின்னால கையை கட்டினா? அது என் பழக்கம். அதான் எங்க ஐநாரத்தான் பழக்கமும். என்ன சொல்ற நீ? இல்ல பெரிய மனுஷா, எங்க ஐநாரத்தான் நான் காதல் பண்ணணும்னா அவர் ஒரு சிக்னல் கொடுப்பாரு. அதான் இப்படி உன்ன மாதிரி பின்னால கை கட்டுவாரு. நானும் இப்ப வந்து உன்னை கட்டினேன், அதே மாதிரி கட்டிக்குவேன். இப்ப இந்த அத்தான் ஜெயிலுக்கு போயிட்டார். நான் இனிமே ஜென்மத்துக்கு கைய பின்னால கட்ட மாட்டேன். கட்ட மாட்டியே? கட்ட மாட்டேன். விட்டுட்டியா? விட்டுட்டேன். ஒரே ஒரு தினம் கட்டு. விட்டுட்டேன். ஆள விடு.